ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்துருக்குற இந்த இமேஜ் தான் நாசாவுடைய எக்ஸ்ரே டெலஸ்கோப் எடுத்த ஒரு இமேஜ். இதை பார்த்தீங்கன்னா த போன்ஸ் ஆஃப் அ கோஸ்ட்லி காஸ்மிக் ஹேண்டுன்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 1500 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கேலக்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜெயண்ட் ஸ்டார் இருந்திருக்கும். அண்ட் அந்த ஜெயண்ட் ஸ்டார் நியூக்ளியர் ஃபியூல் தீர்ந்து போனனால தனக்குள்ளேயே கொலாப்ஸ் ஆயிருக்கும். அப்படி கொலாப்ஸ் ஆகும்போது உருவாகிறதா ஒரு நியூட்ரான் ஸ்டார். ஸோ நியூட்ரான் ஸ்டாருக்கு அதிகப்படியான மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கிறதுனால அதை நம்ம பல்சார்னு சொல்லலாம். பொதுவாக பல்சார்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அதிகப்படியான மேக்னெட்டிக் ஃபீல்டு கொண்டு இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வேகமாக சொல்லணும். அப்படி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அதோடைய 2 போல்ஸ்லையும், அதாவது நம்ம பூமிக்கு நார்த் போல் சவுத் போல் இருக்கிற மாதிரி அதோடைய 2 போல்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான எனர்ஜி ஜெட் ஸ்ட்ரீம்ஸை வெளிப்படுத்தும். ஸோ அந்த மாதிரி வெளிப்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா இந்த பல்சார் ஒரு நெபுலாவை ஃபார்ம் பண்ணியிருக்கு. இதை பார்த்தீங்கன்னா பல்சார் வின் நெபுலான்னு சொல்லுவாங்க. இந்த ஹேண்ட் ஷேப் நெபியூலாவுடைய அந்த ஹேண்ட் வெர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரைட் ஸ்பாட் இருக்கும். அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த பல்சார். அண்ட் இந்த பல்சார் வெளிப்படுத்துகிற அந்த ஜெட் ஸ்ட்ரீம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு 14 மில்லியன் கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணுறதா ஆஸ்ட்ரோனமர்ஸ் சொல்கிறாங்க. இந்த மாதிரியான எக்ஸைட்டிங் ஸ்பேஸ் ஈவெண்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.